இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். ஆண்டவரே, என் தெய்வமே, நீர் மனிதர்களை பிடிப்பவனாவாய் எனச் சொல்லி நீ சீமோனை அழைத்தீர். மது அழைப்பிற்கேற்ற வாழ்வை இம்மோடு இணைந்து வாழ்ந்தார். புரியாததை கேட்டு புரிந்து கொள்ளவும், துடுக்குத்தனமாக பேசுவதிலும், உண்மையான விசுவாசத்தை அறிக்கையிடுவதிலும் அவர் திளைத்திருந்தார். பலவீனங்கள் அவரது வாழ்க்கையில் இருந்தாலும் மது பொறுமையும் புரிந்து கொள்ளும் திறனும் அவரை பலப்படுத்தியது. மறுதளித்தது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை உணர்ந்து கொண்டார். தன் பாவத்தை தன்னுடைய கண்ணீரினாலேயே கழுவி கொண்டார். வேத சாட்சியாக மறிக்கும் முன் போல சிலுவையை தேர்ந்தெடுத்தார். மக்கிணையாக இல்லாமல் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு தன் இன்னுயிரை மக்கா கையளித்தார். இப்படிப்பட்ட பாறையின் மீதுதான் நீர் திரு அவையை கட்டி எழுப்பியிருக்கிறீர். எத்தனை புயல் அடித்தாலும் அது அசைராமல் இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய திருப்பாத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பாறையாக எங்கள் குடும்பத்திற்கு இருந்தருளும். உம்மீது கட்டப்பட்ட இல்லங்களாக எங்களுடைய இல்லங்கள் இருக்கச் செய்யும். எத்தனை சோதனைகள், வேதனைகள், நெருக்கடிகள், நஷ்டங்கள், நோய்கள் எங்களை சூழ்ந்து தாக்குகின்றன. ஒவ்வொன்றிலும் நாங்கள் உம்மோடு இணைந்து வாழ, ஜெபித்து வாழ, அன்பில், சமாதானத்தில், மகிழ்ச்சியில் இணைந்திருக்க வரம் தாரும்.